ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மூணார் இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூ தான். இப்போ நாங்கள் வந்து ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ மூணாறு மெயினான இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என்ன லொக்கேஷன் போகலாம், ஈவினிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கா என்னன்னே தெரியல, இருந்தால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும் இங்கே வந்து மலை மேலே. மேகி இருக்கும், சோளக்கருது இருக்கும், கேரட் இருக்கும். அதெல்லாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேம்ப் ஃபயர் போட்டால் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வரதுக்குள்ள ஆதிரா வந்து ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டா. இந்த வடிவேல் டயலாக் சொல்லுவாங்கல்ல, கழுத்து நிறைய சோறு ஓட்டி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சிறப்பா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் வாய் ஒட்டி இல்ல, என்கிட்ட அடி வாங்கிருச்சு. நான் வேணும்னு தான் அடித்தேன். ஏன்னா நானே அடிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா திட்டுவோம், எங்கள் ஜீவிதா கோச்சுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரீமா பண்றான். எக்ஸ்ட்ரீமான இந்த டிஷர்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த டிஷர்ட் வேணாம், வேற டிஷர்ட் வேணும், அந்த டிஷர்ட் வேணும். கடைசியா என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்ட டிஷர்ட்டே போட்டிருக்கான். வீட்டுக்கு போறதே போட்டு வந்து மண்டை காஞ்சிருச்சு. கைய காணன்னு அழுகிறான். ஆமா, ஒரு உட்டி போட்டு விட்டேன். அதுல கைய ஃபுல்லாத்தி எடுத்து இப்படியே ஃபுல்லா கை மறைச்சி கைய காணோன்னு அழுகுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே. எங்க அம்மாவுக்கு தான் கோவம் வந்துருச்சு என் மேல. ஏமா ஆமா, ஏன் என்ன மேட்ரு, என்ன ஏன் கோவம்? ஆமா, பாப்பாவை போய் அடிக்கிற. நானும் எவ்வளோ இன்னைக்கு ஃபுல்லாவே பொறுமையா தானே இருந்தேன். சொல்லு, நீயே சொல்லு. நீ எல்லாம் அடிக்க கூடாது, அதுக்குன்னு போயிரு. மேடமே 2 அடிதான் போட்டாங்க. எப்ப அடிக்கல, ஆதிரான்னு ஒரு கத்து. கடுப்பு வருதா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப தான் பண்ணிட்டான். ஆமா, இன்னைக்கு எங்க எல்லாரோட உயிரையும் அப்படியே எடுத்து கையில இப்படி இருந்தா அவங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டா. சோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஆதிரா பரவாயில்ல, அதனாலதான் இங்க பாருங்க கம்பு உருண்டை கொடுத்து அமைதி வச்சிருக்கோம். கடுப்பாய் போச்சு, அதனாலதான். சரி, எனக்கே அப்புறம் மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னன்னு தொடரு. என்னாச்சு இதா திருன்னு முழிச்சிட்டு இருக்க? தூங்கிடுச்சா? அழுகுதா? ஏன் எல்லாத்தையும் கார்லயே வைங்க. அதுக்குதான். அதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் சொல்ல. என்னம்மா என்னது கார் சாவி கொடுப்பேன்ட்டு வர்றேன். ஏன் என்னாச்சு? அவங்க மொபைல் போன் எடுக்கணும். செல்ல எடுக்காம வந்து தொலைஞ்சிடுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி நாங்கள் வந்து மூணார் வந்துட்டோம். ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டோம். மூணாரோட சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ வந்த உடனே பயங்கர குளிர், பயங்கர டிராஃபிக்கு. விவரமா வந்து ஜர்க்கின் எடுத்துட்டு வந்துட்டான். நாங்க மட்டும் எங்க பேக்ல மூட்டை கட்டிட்டு கைஸ், நமக்கு கடவுள் வந்து எதுக்கு மூளை கொடுத்துருக்காரு ஞாபகம் இல்லப்பா. என் மூளையை கழட்டி தனியா வச்சு எழுதலையே. பனி பெய்யும், அதுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வேணும்ல. நான் எடுத்துகிட்டு வந்ததுங்கிறதோட என் கார்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டிராஃபிக்கா இருக்கு. புரியுதா என்று தெரியல, நிறைய கடை போட்டிருக்காங்க. அதை அப்படியே வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். குளிர்தா? ஜீவிதா உங்க ஃபேனா? எத்த ஜீவிதா? எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஃபேன் இருக்காங்களே ஜீவிதா? எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிளைகள் இருக்கு. ஆதிரா, உங்க அம்மாக்கு எல்லாத்துக்கும் கிளைகள் இருக்குப்பா. உங்க அம்மாக்கு எல்லா இடத்துலயும் தேங்க்யூ சொல்லுப்பா. நமக்கு தேங்க்யூ சொல்லுப்பா. தேங்க்யூ. இப்ப பாத்துட்டு போனவங்க எப்படியும் எங்க வீடியோ பாப்பீங்க, கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கண்ணன் தேவன் டீப்படி சிஎஸ்கே இதானா அது? போடு. என்னது கண்ணன் தேவன்? நம்ம ஆர்சிபியா சிஎஸ்கேவா? நம்ம சிஎஸ்கேடா. இல்ல அது சொல்ல. ஆர்சிபியன்ஸ் கலாய்ச்சு விட்டாங்க நம்ம. கண்ணன் டீ குடி சிஎஸ்கே புடி. அது அவங்க நம்மள கலாய்ச்சதுடா. ஐயோ நானே கலாய்ச்சிட்டேன் நானே.
ஓகே எனிவேஸ் கண்ணன் தேவன் டீ கடையை பார்த்ததுல வந்து ஓகே வயநாடு இப்போ உள்ளே வந்து போய் டீ குடிக்கலாம். நிறையா மக்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவிதா வாங்கு, எதையாவது வாங்கு. என்ன வேணும் உனக்கு? சாயா வேணுமா? சாயா? என்னது சாயாவா? சாய் வேணுமா? சாய்? ஆமாம் சாய் தான் வேணும், வாங்கு. பார்த்து போடு, சக்கரை மாதிரி அள்ளி போட்டுறாத, வாயில வைக்க முடியாத அளவுக்கு. எதையாவது போடாதடா. ஐயோ கடவுளே, இவன் என்னென்னமோ அள்ளி போடுறானே. ஒரு கும்பலையும் காணோம். இவர் நிறைய பேர் இருந்தாங்க, டக்குன்னு யாரையுமே காணோம். எல்லாரும் டீ குடிச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ரெண்டு கியூப் போட்டு ஒரு டீ வாங்கியிருக்கேன். கண்ணன் தேவன் டீ குடி. சீரியஸாகவே சூப்பராக இருக்குது டீ, நல்லா இருக்கு. ஒருத்துக்கு வேணா குடிச்சு. எனக்கு வேணாம் டீ. அத்தை டீ குடிக்க மாட்டாங்க. குடிக்கலையா? அவங்க டீ குடிக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா 2 கியூப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்டா இருக்கு. எனக்குலாம் அப்படியே ஒன்று சுகர் கியூப் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. வேணாம் என்னடா பச்சி பச்சி. சரி மிளகா பஜ்ஜியா திங்க மாட்டியா? வேணாமா? வாழைக்காய் பஜ்ஜி இருக்கான்னு கேளு. வாழைக்காய் பஜ்ஜிலாம் இருக்காது. அவங்க போய் புட்டு பிள்ளைக்கு என்ன போயிட்டு இருக்கு? மிளகா பஜ்ஜி போயிட்டு இருக்கு. நல்ல சில்லி கிளைமேட்டு, பயங்கரமா குளிர், சுட சுட மிளகா பஜ்ஜி. இங்க வாழைக்காய் பஜ்ஜி சூப்பரா. ஆதிரா வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுப்பா. சாப்பிடு சாப்பிடு. என்ன வாழைக்காய் பஜ்ஜி கைஸ், நான் ஒரு அற்புதமான வேலை பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், லாட்ரி சீட்டு. கவர்மெண்ட் வந்து கேரளாவில் இந்த லாட்ரி சீட்டு நடத்தான். ஸோ அதனால் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஏன் இங்கே மறைச்சிருக்கேன்னா, இந்த நம்பர் தான் என்னோட நம்பர். ஸோ அதனால் அவங்ககிட்ட காட்ட மாட்டேன். இந்த மேஷ் மேடம் இது நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்கும். நல்லாவே இருக்காது. சொல்கிறேன் சொல்கிறதுக்கு. என்னாச்சு? என்னப்பா எது? சோறுனா மட்டும் கேளு. என்னப்பா? என்னது? சிப்ஸா? ஜெம்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, வாப்பா. சாக்லேட்டு தான் ஆதிரா. சாக்லேட்லாம் வேணாமா? வாங்கிக்கப்பா. உனக்கு என்ன செய்தோன்னு? என்ன வாங்கிட்டியா? இல்லை, இப்போவே குளிருமா? என்னம்மா வடிவேல் மாதிரி சாம்பிளாக வாங்கிட்டு இருக்க? கொடுத்தாங்கடா, அவங்க தான் கொடுத்தாங்க. என்ன கொஞ்சம் சாம்பிள் கொடு. இப்பதான் சொன்னாங்க. சரி கொடு. சீக்கிரமா. அசிங்கமா இருக்கு. அவரே கொடுத்துட்டாரு. ரெண்டாங்க வச்சுங்க. அடிச்சுக்காதீங்க பக்கிங்களா அப்படிங்கன்னு கொடுத்துட்டாங்க. இந்தா போதும் எனக்கு. அந்த அந்த இதெல்லாம் எடுத்தேன். என் கையே வாசம் அடிக்கணும் செம்மையா. பட்டை, நம்ம ஊரில் ஏலக்காய்லாம் காஞ்சி போயிடும்ல, இங்கே ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலராகவே இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு தெரியல, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது என்ன, கிராம்பு, இன்னும் நிறையா இருக்குது ஐட்டம்ஸ் தான். இது வரப்பா, இது பழம். இது வரப்பா. பழம் 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 ஸ்வீட் தானே. மசாலா போட்ட மாதிரி இருக்கு. மசாலா வேண்டாம், இது ஒரே ஸ்வீட் மட்டும். ஸ்வீட் தான், ஸ்வீட் தான். என்ன ஜீவிதா ஒரு மாதிரி திருத்திருந்து முழிச்சிட்டு நிக்கிற? திருத்திரெல்லாம் முழிக்கிறதா? எதை வாங்குறது எதை வாங்கணும்னு நினைச்சிட்டியா? சும்மா தான் வாங்கினேன். ஸ்வீட் வாங்கியாச்சு. எனக்கும் இது வேணும். எது வாங்கிக்கோ லூசு. ஏன் இதுல இருந்து அது
கிராப் டாப் மாதிரி இருக்குடா. கிராப் டாப்பா? நல்லா இருந்தால் எடுத்துக்க வச்சுக்கிதா எல்லாம் நேற்றே இப்போ எடுக்க முடியலன்றது. அதில் இருக்கிறது தானா? ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? அதான் இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை, அதனால எது இல்லை. நானுமே இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரிப் இல்லாமல் இருக்கலாம்னு பார்த்தேன். அது எல்லாத்துலேயுமே வருது. சும்மா ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். அர்ஜுன் டிஷர்ட் போட்டு வந்துட்டான். நான் வந்து ஓவர் சைஸ் கேட்டேன். ஓ, ஆனா இது உன் சைஸ் மாதிரி தானே இருக்கு. சைஸ் மாதிரி தான் இருக்கு. அதான் இப்போ எல்லில் வாங்கி. ஆனா வேண்டாம்டா ப்ரோ. அதுவே ஓகே தான் ப்ரோ. அவங்க வச்சிருக்காங்க அந்த ப்ளூ. இது நல்லா இல்லடா. இது இதுதான் எடுக்க போறோம் நம்ம அடுத்து. பெருசா இருக்கலாம். ஓகேடா. இது இந்த மாதிரி தான் நீ கேட்டியா? லார்ஜ் சைஸ். இது எக்ஸ்எல் இருந்தா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இது டபுள் எக்ஸ்எல். என்னங்க போட்டா வாங்கி தரலாம். அழகழகா இருக்கு, அதெல்லாம் போட்டுக்காது. எங்க அது போட்டுக்க மாட்டா புட்டு. இப்பதான் நீ ஸ்வெட்டர் போட்டு விட்ட, அதையே கழட்டி எரிஞ்சுட்டா. நிறைய கடையா இருக்கு. நம்ம வந்துட்டோம். என்ன சாமி பண்றீங்க? ஷூ போடுறீங்களா? ஷூலாம் விளக்கண்ண தெரியல எங்களுக்கு. அதை வந்து நாங்க போட்டு விடக்கூடாதான். அவளே போடுவேன்னு போடவே விட மாட்டா. ஐயோ இன்னைக்கு பண்ண மாதிரி ஆனால் அதில் இதுவரை பண்ணதில்லை. போடவே சுத்திக்கிட்டு இருக்க. அம்மா போட்டு விட்டாடி. அம்மா போட்டு விடாடி. மழையில வச்சு எடுத்துக்கா. கைஸ், இன்னைக்கு ஆதிரா வந்து சரியான டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதா? அதுவே தான் போடுமா. சரி போட்டுன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். மேலே போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். மேலே வந்து 9:30 வரையும் ரெஸ்டாரண்ட் இருக்குமா. போய் சாப்பிட போகிறோம். அங்கே எவ்வளோ வருது என்னங்கிறது தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். வரலையா நீ? இன்னும் ஷூ போட்டுட்டு தான் இருக்கியா? ஓகே, மேலே போகலாம் வாங்க. நம்ம ரூமில் இல்லை கொசு, இங்கே இல்லை. ஒன்று இருக்குது. காடு தானேம்மா இருக்கும். அதெல்லாம் 1-2 இருக்கும். அது நீ என்ன ஷூ போட்டுட்டு இருக்கியப்பா? ஜில்லுன்னு இருக்காது, செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஏறு 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 ஏறு. ஏய், செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஷூவா அப்படியே காரில் போட்டுருங்க. காரில் சாவி இல்லையே. என்னாச்சு? காருக்கு இதில் வச்சிருக்கேன். இன்ஸ்டாடா ஆதிரா, அங்கே பாருடா. அவங்க என்னமோ அவங்க பெரிய பிள்ளை மாதிரி விழுந்துட போறாதிரா. எந்திரி. எல்லாம் ஆவாத வேலையை நீ பாக்குற. மரியாதை வந்துரு. சொல்ல முடியல. நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. உட்காரு. தேங்க்யூ சொல்லு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? சப்பாத்தி. சப்பாத்தி புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, அவங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி கிரேவிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் தனியாக கிரேவி வாங்கணும். தனியாக கிரேவி வாங்கினீங்கன்னா 180 சப்பாத்திக்கெல்லாம் கூட என்ன சைடு? சப்பாத்தி மட்டும்தான். சப்பாத்தி மட்டும். சப்பாத்தி எப்படி சாப்பிட்றது? சப்பாத்தி ஒன்லி எடுத்து நக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏக் மார் தோன் துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிரேவி வாங்கியிருக்கோம். இப்படி இப்போ வந்து சப்பாத்தி கிரேவி கம்மிங் வந்துட்டு இருக்கு. இது தண்ணியை தள்ளி விட்டு அதிர்ச்சி அவங்க அப்பா அடிச்சு. ஆதிராக்கு ஐஸ்கிரீம்
அக்கியாண்டா மூக்கு ஏற்கனவே ஒழுகுது. என்ன அதுடா? அக்கியா. இது பேர் என்னப்பா? ஐஜி. இப்போ ஐஸ் சாப்பிட்டீங்கன்னா வேணான்ற போய் விட்டுரு. சரசரன்னு வருவியே பாப்பா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. சும்மா புரோட்டானா இது இல்லை புரோட்டா செஞ்சுதா போட்டே எனக்கு ஒன்று கொடுங்க. போட்டே ஆளுக்கு ஒரு சப்பாத்தி ஒரு போட்டை எடுத்துக்கோங்க. இங்கே பாரு ஆளுக்கு முன்னாடி பிச்சு திங்கிறது. அற்பப்பதரே உனக்கு தான் சப்பாத்தி சொல்லியிருக்கேன். போட்டே போட்டே பாப்பா தெரியல. நான் எடுத்துக்கிறேன். இது சப்பாத்தி இல்லை, நான் கிடையாது. அற்புதம் அற்புதம். ஆனால் 2 வேளையுமே புரோட்டா தின்னா தான் வயிறு சேராதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கம்மா. மட்டும் உனக்கு எப்படி விட்டு நல்லா இருக்கு. நீ வீட்டு ஞாபகத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. ஏய் அதை எடுத்துப்பாங்கடி விட்டுறி. வீட்டில் ஒதுங்க வைக்கிற மாதிரி ஒதுங்க வச்சுட்டு விட்டா கழுவி கொடுத்துட்டு வந்துடும் பிள்ளைய. சரி சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லையா? சாப்பாடு புரோட்டாவும் அந்த சில்லி சிக்கனா ஆமாம் அந்த கிரேவியும் நான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை மட்டும்தான் வச்சு சாப்பிட்டேன். என்னோட கிரேவி எப்படி இருந்துச்சு? நீ தானே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. புரோட்டாவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்ட புரோட்டா இந்த புரோட்டாலாம் அப்படியே இந்த புரோட்டா சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே நல்லா அப்படியே சாஃப்டாக இவ்வளோ பெரிய புரோட்டாவாக இருந்துச்சுல விட்டு நான் கூட சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். நல்லா பெரிய புரோட்டா இருந்துச்சு. அமௌண்ட்டும் ஓகேவாக இருந்துச்சு. ஓகே ஓகே. நீ சார் தான் செஃப். சூப்பர் சூப்பர். கேவலமா ஈனத்தனமா என்னது விட்டுட்டு ஐஸ்கிரீமை முடிச்சிட்ட. அதாவது நீ நாளைக்கு கார் ஓட்டணும். உனக்கு சளி பிடிச்சா என்ன? நான் கார் ஓட்டுறேன். விஜய் மாதிரி ஃபைட்டர் ஜெட் ஓட்டுறேன். எதுக்கு? இல்ல அரசியல் இல்ல எது வேணாலும் ஓட்டுறேன். எதை வேணாலும் ஓட்டுறேன். ஒரு வாயாவது கொடுத்துட்டு திங்கம்னு உனக்கு அறிவு இருக்கா? வெறும் டப்பா இல்ல இருக்கு. அதுல வந்து தேவை சுத்தே இல்ல. கிளம்பு. எத்தனை தடவை கெட்டார்த்த பிச்சு ஒரு வீடியோல வீடியோவே வெறும் பீப்புமா இருக்கும். பிளிப் பிளிப் வீடியோல வர மாதிரி நடுவுல சுத்தி சுத்தி எடுக்கிறேன். வாங்க போங்க வாங்க போங்க. ஏங்க திருட்ட பூனை என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ் ஃபைனலி எனக்கு சோகம். ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் உணவு கழிச்சு கேரளாவில் சொல்லணும்ல ஊன் கழிஞ்சும் வந்து நாங்கள் வந்து வீட்டில் ரூமில் போய் தூங்கி கழிஞ்சோம். தூங்குறதுக்கு என்னது? நித்திரையா? நித்திரை ஏதோ ஒன்று தூங்க போகிறோம். ரொம்ப வளவளன்னு மலையாளத்தை போட்டு சாகடிச்சுட்டு இருக்கேன். இல்ல நீ சாகடிக்கல, உறக்கம் பண்ண போறோம். இப்ப நாங்க சாகடிக்கலடா, அப்படியே குத்து குத்து குத்துன்னு குத்தி கொல்ற மலையாளத்தை கொன்னுட்டு இருக்கேன். ஓகே கைஸ் நல்லா இருந்தது சாப்பாடு. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, நீ புகை வருதுடா, நீ பேசல. நானு அண்ணி எனக்கு வருதான்னு வருங்க. வருதா? வாடா தான் வருது. எனக்கு வருதா? நாபி கமலத்துல இருந்து விட்டாதான் வருது. நீ பண்ணு. இந்த மாதிரி விச கிருமிகளுக்கு வரும். ஓகே ஓகே கைஸ், பனி ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு, சரியான கூலிங்கா இருக்கு. கைகால்லாம் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. கம்பேரிங் டு அதர்ஸ் கொஞ்சம் வேலை வந்து கூட, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஏத்த மாதிரி அளவு வந்து பெருசா. ஓகே கைஸ், நாங்க இப்ப போய் தூங்க போறோம். அந்த ரூம்ன்ற பாருங்க, தூங்க போறேன். நாளைக்கு பாப்போம். நாளைக்கு வந்து நம்ம ஃபன், பயங்கர ஃபன் ஆகும். எப்படி பண்ண போறோம், என்ன அவுட்ஃபிட் போட போறோம், எல்லாத்தையுமே நீங்க நாளைக்கு பார்க்கலாம். Thank you for watching. Thank you so much. Bye 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 bye. போய் தொலைங்கடா டக்குன்னு.
அவன் போயே போயிட்டு அவர்கிட்ட சிட்டா